வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு ரோஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணுறது. முதல்ல இங்கே நான் நண்டை சுத்தம் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மஞ்சள் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து 30 நிமிஷத்துக்கு ஊற வைக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நண்டு நல்லா ஜூஸியாக ரொம்ப அருமையாக வரும். இந்த நண்டு ஊறுற நேரத்துக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் மெல்லிசாக நறுக்கிக்கினேன். இந்த நண்டு ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துக்கலாம். நான் இங்கே நண்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். மஞ்சள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எலுமிச்சப்பழ சாறு. இதுதாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இந்த நண்டு ரோஸ்ட் நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணலாம், நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரெகுலர் ரிஃபைண்ட் ஆயிலில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த பேன் நான் கேஸ்ட் அயர்ன் பேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காஸ்ட் அயர்ன் பேன் மேக்ஸிலைட்லேருந்து வந்ததுங்க. ரொம்ப அருமையான ஹை குவாலிட்டி பேன். நீங்களும் வாங்கி அங்கேருந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையான பேன். ஸோ அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கினேன். வெங்காயம் கண்ணாடி போல் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்க போகிறோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, 2 இனக்கு அளவுக்கு கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தில் நல்லா வதக்கணுங்க. இந்த பூண்டுலேருந்து நல்லா வாசம் வரும். அந்த நேரத்துக்கு நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணும். பூண்டும் இஞ்சி நீங்கள் நிறைய சேர்த்திங்கனாக்கா வாய்வு தன்மை எப்போவுமே சீ ஃபுட்டு நம்ம நண்டாகட்டும் இறாலாகட்டும் நம்ம தயார் பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்தோம்னா அந்த வாய்வு தன்மை குறையும். நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது. ஸோ அது கொஞ்சம் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறேங்க. நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுதில் மிளகும் சோம்பும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெசிபி நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே எங்களுக்கு பழக்கம் நாங்கள் மிளகு சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் மஞ்சள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. மசாலாலேருந்து பச்சை வாடை அடங்குந்தும் இதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி மெத்து நான் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கூடி வந்திருக்கு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு, நான் ரொம்பவே கம்மியாக தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா டீப் ரோஸ்ட்டு நான் கிரேவி பண்ணல. நீங்கள் ப்ரீவியஸ் நண்டு வீடியோ ரெசிபி பார்த்தீங்கன்னா அதில் நான் தண்ணி சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன். ஸோ அது கிரேவியாக இருக்கும், சாதத்தில் நல்லாயிருக்கும். இது கூட சாதத்தில் நம்ம தொக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது டீப் ரோஸ்ட் ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் நெய் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நெய்யும் சேர்த்து நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை பெரட்டி எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் சேர்த்து நான் பரிமாறிட்டேங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் பிளாக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த நண்டு ரோஸ்ட் நான் சர்வ் பண்ணிட்டேங்க. அடுத்த புதிய ரெசிபியோடு மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.